ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் கண்ணாடி வளையல் அணிகிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். கண்ணாடி வளையலோட மகிமைகள் பற்றியும் அது அணிகிறனால பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்கிட்ட இருக்க வளையல் கலெக்ஷனை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து வளையலை பற்றி பேச போகிறேன். வளையல்களில் நிறைய விதங்கள் இருக்குது. கண்ணாடி வளையல், தங்க வளையல், வெள்ளி வளையல், வைர வளையல், பிளாஸ்டிக் வளையல், அந்த மாதிரி வந்து நிறையா வளையல் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த த்ரெட் பேங்கிள்னு சொல்லக்கூடிய வளையல். ஸோ வந்து வளையல்களில் வந்து நிறைய விதங்கள் இருக்குது. அதில் வந்துட்டு ஒவ்வொரு வளையலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இந்த வட இந்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா சங்கு வளையல்னு ஒன்று போடுவாங்க. ஸோ வந்து அவங்களோட ஒரு இதில் அந்த சங்கு வளையல் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. நம்மளோட கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணாடி வளையலுக்கு தான் வந்து மிகவும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் வந்து ஏழையிலேருந்து பணக்கார முதல்ல இந்த வளையலை வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இந்த கண்ணாடி வளையல். தங்க வளையல் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஒரு சிலர்னால் மட்டும்தான் போட முடியும். அதே மாதிரி வெள்ளி வளையல் அப்படிங்கிறது அவ்வளோக்கா யாரும் வந்து வெள்ளி வளையலை வந்து விரும்புறதில்ல. கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ஒரு நல்ல அதிர்வை வந்து நம்மக்கிட்ட வந்து ஏற்படுத்தும். கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் போட்டு விடுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 7 மாதம் அப்படிங்கிறப்போ இந்த வளகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வளையல் அப்படிங்கிறது ஒரு காப்பாக வந்து செயல்படுது. ஸோ அதனால தான் வந்து வளைகாப்பு அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இதுக்கு வந்தது. 7 மாதத்தில் பெண்களுக்கு எதுக்காக வளைகாப்பு போடுறாங்க அப்படின்னா, 7 மாதத்துக்கு பின்னாடி தான் வந்து குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து அதிகரிக்கும். அப்போ வந்துட்டு நம்ம இந்த வளையல் சத்தம் இதெல்லாம் வந்து கேட்குறப்ப குழந்தைகளோட அந்த கேட்கும் திறன் அதிகரிக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி திருமணம் ஆகிற பெண்களுக்கு வந்துட்டு கை நிறைய வளையல் போட்டு விடுறதுக்கு காரணம், பெண்களை வந்து அந்த நேரத்தில் எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து அவங்கள அணுகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் வந்து கல்யாணத்தப்போ போட்டு விட்றாங்க. அதே மாதிரி வயது வந்த பெண்களுக்கும் வந்து அதே மாதிரி கண்ணாடி வளையல் வந்து போட்டு விடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பெண்கள்கிட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் அண்டாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி வளையல்களை வந்து நம்ம முன்னோர்கள் பெண்களுக்காக ஒரு காப்பாகவே வந்து இதை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா வளையலே போடுறது கிடையாது. அப்படியே வளையல் போடுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு வளையல், அதுவும் இந்த பிளாஸ்டிக் வளையல் அந்த மாதிரி இப்போ வந்து ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த த்ரெட் பேங்கிள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு மாறிட்டாங்க. நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டிங்க்கே மாறி இருந்தாலும் கண்ணாடி வளையல்களை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது பெண்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். இந்த கண்ணாடி வளையல்களை வந்து நம்ம போட்டுக்கிறதுனால நம்ம கர்ப்பப்பை சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா, மணிக்கட்டுக்கிட்ட நம்மளோட வளையல் சத்தம், அதாவது உராய்வு வந்து ஏற்படுறனால அந்த மணிக்கட்டில் இருக்கிற நரம்பு நம்ம நேரடியாக நம்ம கர்ப்பப்பையோட சம்மந்தமாகுது. ஸோ வந்து அந்த உராய்வுங்கிறனால அந்த மணிக்கட்டில் நம்மளுக்கு வந்து உராய்வு ஏற்படுறனால நம்மளுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி கல்யாணத்தப்போ வளகாப்பப்போ கண்ணாடி வளையல் போட்டு விடுறதுக்கான காரணங்கள் பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த கண்ணாடி வளையல்களை வந்து போட்டு விடுறாங்க. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே இருக்கும் இந்த கண்ணாடி வளையல்களை போட்டு விட்றப்போ. இப்போலாம் வந்து விதவிதமான கண்ணாடி வளையல்கள் கிடைக்கிது. இப்போ நான் வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் போட பிடிக்கலை அப்படின்னா, அதாவது ரொம்ப கலகலன்னு சத்தம் வர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி வளையல்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த கொஞ்சம் தடிப்பாக இருக்குது பாருங்கள், இதுவும் கண்ணாடி வளையல் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வளையல் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன, நாங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கிறோம் அப்படின்னா எங்களால் இந்த வளையல்லாம் போட முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வளையல் போட்டுக்கோங்க. வீட்டில் வந்து இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த கண்ணாடி வளையல்களை வந்து நீங்கள் போடுங்க. இது என்னோட கருத்து. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களோட விருப்பம். கண்ணாடி வளையல்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்ணாடி வளையல்களோட சத்தம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து கேட்குங்களாமா. நம்ம வந்து கண்ணாடி வளையல்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த வளையல் சத்தம், அந்த நம்ம வந்து காலில் வந்து கொலுசு போட்டுக்கிறது, இந்த சத்தம்லாம் வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு சத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எந்த வீட்டில் வளையல் சத்தம், கொலுசு சத்தம் இதெல்லாம் கேட்குதோ
அந்த வீட்டில் வந்து நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அம்மன் வந்து விரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே கண்ணாடி வளையல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது சுமங்கலி பெண்கள் வர்றாங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் இந்த கண்ணாடி வளையல் கொடுக்கறது அந்த மகாலட்சுமி அம்மனுக்கே நம்ம வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ வந்து எப்போவுமே வீட்டில் வந்து கண்ணாடி வளையல்கள் வாங்கி வச்சுருக்கேன். வீட்டுக்கு வர்ற சுமங்கலிங்களுக்கு கொடுங்க. அப்படி வந்து உங்கள் வீட்டுக்கு யாரும் வர்றவங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஆடி மாதத்தில் வந்துட்டு நம்ம அம்மன் கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த கண்ணாடி வளையலில் இவ்வளோ மகிமைகள் இருக்குது. பெண்கள் வந்து அந்த காலத்தில் கண்ணாடி வளையல் போட்டப்போ அந்த வளையலோட சத்தம் வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையும் வராமல் வந்து பாதுகாத்துட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க நம்ம வளையல்கள் போடாமல் நம்மளோட வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த கடைகளில் விற்கிற அந்த ஒலி எழுப்பக்கூடியதெல்லாம் வந்து வாங்கி மாட்டிகிட்ருக்கோம். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. அழகுக்காக வேணால் மாட்டலாம். மற்றபடி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒவ்வொருவரும் கண்ணாடி வளையல் அணிஞ்சிக்கிறது, சத்தம் வர்ற மாதிரி கொலுசு அணிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வந்து வராது. அதே மாதிரி பெண்களை வந்துட்டு நெகட்டிவ் வைப்ரேஷன் சீக்கிரமாக வந்து அட்டாக் பண்ணிடுங்களாமா. ஸோ வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல், கொலுசு இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கிறப்போ நம்மளே வந்து சீக்கிரமாக நெகட்டிவ் வைப்ரேஷன் அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஆராய்ச்சி பூர்வமாகவும் கண்டும் பிடிச்சிருக்காங்க. எந்த மாதிரி வளையல்கள் அணியலாம் அப்படின்னா கண்ணாடி வளையல்கள் எந்த மாதிரி வேணாலும் அணியலாம். இப்போ தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்லலாம் வருது இல்லைங்களா. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய வளையல் எது அப்படின்னா ப்ளைனாக இருக்கிற வளையல் தான். இந்த மாதிரி எந்த ஒரு ஜிகுனா ஒரு அந்த ஒரு எனாமல் இதெல்லாம் வந்து இல்லாமல் ப்ளைனாக இருக்கக்கூடிய வளையலில் தான் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிகப்புக்கும் பச்சைக்கும் மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம். இந்த சிவப்பு வளையலை அணிஞ்சிக்கிறதுனால பெண்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வச்சுருக்க வளையல்லே வந்துட்டு நான் வந்து விரும்பி வாங்கின வளையல் அப்படின்னு சொன்னால் கண்ணாடி வளையலுக்கு அப்புறமா நான் இந்த கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த வளையல் வந்து நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்டு வாங்கின வளையல். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா அந்த வளையலை சுற்றியும் மகாலட்சுமி அம்மன் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு வளையல் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எங்கே போனாலும் கோயில்களுக்கே போனாலும் கண்ணாடி வளையல் வந்து நான் வாங்கிங்கிறனோ இல்லையோ என் கூட வர்றவங்களுக்கு நான் வந்து கண்ணாடி வளையல் வாங்கி தருவேன். இதை வந்து என்னோடய ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கவரிங் வளையல் அப்படின்னு சொல்கிறது இந்த பார்ட்ரு கட்டி போடுற மாதிரி கிட்டத்தட்ட என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான். வேறு வளையல்லாம் நான் வந்து அவ்வளோக்கா வச்சுருப்பேன், போடுவேன். பட் ஆனால் அவ்வளோக்கா வந்து விரும்புகிறது கிடையாது. என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கண்ணாடி வளையல் தான் வந்து நிறையா இருக்கும். இவ்வளோ வளையலில் நீங்கள் வச்சுருக்கிறத எங்களுக்கு காமிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து இதை சொல்ல வரல. அந்த வளையலை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட இருக்கிற வளையல்களை வச்சு உங்களுக்கு வந்து இன்றைக்கி வளையல்களை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்லாம் போடக்கூடாது, அதில் சவுண்டு வராதுன்னு சொன்னீங்களா அப்படின்னா இது வந்து என்னோடய பேங்கிள் கிடையாது. நான் வந்து இது வந்து எங்கள் பாப்பாங்களோட பேங்கிள். அதனால் வந்து அதை வந்து அந்த த்ரெட் பேங்கிளில் காமிக்கணுங்கிறதுக்காக அதை எடுத்து வந்து வச்சுருக்கேன். நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளைன் வளையல் தான் போடுவேன். அதே மாதிரி இந்த க்ளீட் வச்சதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த வளையல். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வளையல் வந்து போடுவாங்க. அதனால் வந்துட்டு அந்த க்ளீட் வச்சது மாதிரியான வளையல் எல்லாம் எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்த வளையல். 2 வளையல் 4 வளையல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நான் வளகாப்புக்கு போனது, அப்புறம் வந்து கோவில்களில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்தது தான் இந்த 2 வளையல் 4 வளையல் இருக்கிறது. மேக்ஸிமம் நான் போடுற வளையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் போடுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ளைன் வளையல் தான் நான் வந்து போடுவேன். அதுவும் மேக்ஸிமம் இந்த சிகப்பு, பச்சை, மஞ்சள் இந்த மாதிரி தான் நான் வந்து வளையல் போடுவேன். எதுக்காகனா சிகப்பு வந்து பார்வதியோட அம்சமாகவும், அதாவது ஓம் சக்தி அம்மனுக்காக சிவப்பு வளையலும், மஞ்சள் வளையல் அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்மனுக்காகவும், பச்சை வளையல் அப்படிங்கிறது சரஸ்வதி அம்மனுக்காகவும் நான் வந்து போட்டுப்பேன். மேக்ஸிமம் என்னோடய கைகளில் பார்த்திங்கன்னா அந்த 3 கலர் இருக்கிற மாதிரியான வளையல் தான் நான் வந்து போட்டிருப்பேன். பூஜை செய்கிறப்பன்னு பார்த்திங்கன்னா அந்த 3 கலர் வளையல் தான் வந்து போட்டிருப்பேன். இது வந்து இந்த 3 தேவியர்கள், அப்புறம் வந்து காளியம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன் இந்த 3 தெய்வங்களோட கலராகவும் நினச்சிட்டு நான் வந்து போட்டுப்பேன். எனக்கு பிடிச்சது மாதிரி இந்த 3 கலரும் இருக்கிறனால நான் போட்டுப்பேன். இதுலேயே வந்துட்டு பார்டர் கட்டி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து
ப்ளைன் வச்ச வளையலும் போடுவேன். இந்த க்ளீட் வச்ச வளையல் போட மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து போடுவேன். ஏன்னா வந்து ஆனால் நான் இதை வந்து நான் விரும்பி வாங்க மாட்டேன். எனக்கு யாராவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வேணான்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு வாங்கிப்பேன். கண்ணாடி வளையலை எப்போவுமே யார் கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கைகளில் கொடுக்குறப்போ நம்மளோட தாலி பாக்கியம் வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வீடு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகணும் அப்படின்னா அந்த வீட்டு பெண்கள் கையில் கண்ணாடி வளையல் போட்டுக்கணும், கையில் மருதாணி வச்சுக்கணும், கால் நிறைய கொலுசு போட்டுக்கிட்டால் அந்த வீட்டில் வந்து அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சித்தர்கள் சொன்ன ரகசியம் இது. ஸோ ஒவ்வொரு பெண்களும் இதை வந்து கடைபிடித்து அவங்கவுங்க வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வாங்க.